ஒரு 20-25 வருடத்துக்கு முன்பாக உள்ள அந்த விசுவாசிகள், அவரிடத்தில் பணம் இதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அவர்கள் மன உறுதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படி காணப்பட்டார்கள்? மன உறுதி. அதை முதலாவது அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு 3 விதமான அதோடு கனெக்டான வார்த்தை. மன உறுதிக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லப்போனால் வைராக்கியம். ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அவங்க ஆண்டவருக்கு மேலே ஒரு வைராக்கியம் வச்சுருந்தாங்க. இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், பின்வாங்குகிற தன்மை இருக்காது. அவங்க மன உறுதிக்கு இன்னொரு வேர்டு பின்வாங்காமை. அவங்க ஒரு காரியத்தில் தெளிவாக இருக்கிறாங்கன்னா அதுலேருந்து அவங்க பின்வாங்குகிற பழக்கம் இருக்கவே இருக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று மன உறுதிக்கு இன்னொரு வார்த்தை நிலைத்திருத்தல். அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நிலைத்திருப்பாங்க. இது பழைய மக்களிடத்தில் அது அதிகமாக பார்க்க முடியும். ஒரு சத்தியத்துக்குள்ள கால் வச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இழப்புகள் வந்தாலும் அவங்க உறுதியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, பின்வாங்கவே மாட்டாங்க, அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பாங்க. எனக்கு பலரை தெரியும். ஆமேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால அவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்ல, அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் கொடுக்க வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ஓகே இப்போ தான் பரவாயில்ல. முதல்ல அந்த பழக்கத்து இது பழக்கம் இருக்கும். ஊரில் தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அங்கே வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க. இதெல்லாம் வந்தாலும் அவர்கள் இயேசுவின் மேல் மன உறுதியாக இருப்பாங்க, வைராக்கியமாக இருந்தார்கள். அறிந்த சத்தியத்தில் பின்வாங்கினதே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ உள்ள காலங்களில் ரொம்ப அதிகமாக அந்த அளவுக்குள்ள வைராக்கியம் பார்க்க முடியாது. அதாவது ஒரு 2-3 மாதம் பார்த்தா எல்லா சர்வீஸும் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க ஆராதனைலாம் பயங்கரமாக இருக்கும். 9 மணிக்கு ஆராதனைன்னா 8:45 வந்துடுவாங்க. காணிக்க கரெக்டாக கொடுப்பாங்க, எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் தாண்டுப்போ ஆள் அட்ரஸே கிடையாது. அப்புறம் வலையை தூக்கிட்டு தான் போகணும், வீசணும் அந்த ஆளை பிடிக்க. அடுத்து திரும்ப ஏதாவது வந்தோன்னு திரும்ப ஃபயராக இருப்பாங்க. ஆனால் பழைய ஆட்கள் அப்படி கிடையாது. அவங்க தெரியும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இவங்க கர்த்தரை ஆராதிப்பதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க, கர்த்தருக்கு கொடுப்பதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க, ஆண்டவருக்காக வாழ்வதில் பின்வாங்கவே மாட்டாங்க. சில இழப்புகள் வரும், தரித்திரம் வரும், ஆமீன், சில நன்மைகள் அவங்கள விட்டு போகும். ஆனாலும் பின்வாங்குகிற தன்மையை பார்க்கவே முடியாது. சோத்திரம். இப்போ உள்ள ஆட்கள், பழைய ஆட்கள், இப்போ நம்ம சபையிலும் கத்த வச்சதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணுற பழக்கம் அவங்ககிட்ட இது இருக்கவே இருக்காது. ஸ்தோத்திரம். அது ஒரு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இதுக்கப்புறம் அந்த திருநெல்வேலி தாண்டி தூத்துக்குடி அதுக்கு அந்த பக்கம்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க சண்டே சர்வீஸ்னால் சில வாரம் ஒரு 70-80-90 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ சில வாரம் 20 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அங்கே ஊரில் ஒரு காது குத்து வந்துட்டுனா எல்லோரும் அங்கே என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. அடுத்து இன்னும் வேறு என்ன ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாச்சுன்னா எல்லோரும் சண்டே கட் பண்ணிட்டு அங்கே என்ன செஞ்சுருவாங்க. அங்கே ஊரில் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னா எல்லோரும் கிளம்பி சர்ச்சை பார்த்து என்ன செஞ்சுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இப்போ உள்ள இளம் தலைமுறைகளுக்குள் அந்த வைராக்கியம், அந்த மன உறுதி இருக்குதான்னு கேட்டால் கொஞ்சம் குறைந்து கொண்டு தான் போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல ஊழியத்து போகும்போது அவர் செய்து கொடுத்ததை செய்தி வளர் சொன்னது நல்ல இது டச்சிங்காக இருக்குது. அவருடைய ஒரு பையனுடைய அம்மா மரித்து போனாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் உண்டு. இவன் ரட்சிக்கப்பட்டவன். அவங்க குடும்பத்தோடங்க ரட்சிக்கப்படலை. இவங்க அம்மா மரித்து போனாங்க. சனிக்கிழமை நைட்டு பாஸ்டருக்கு நியூஸ் வருது. பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுறாரு, நான் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நான் ஒன்று அங்கே முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். சோதரர் இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணார். சண்டே சர்வீஸுக்கு இவர் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எந்த பையனோட அம்மா இறந்தாங்களோ அவன் இவர் போகிறதுக்கு முன்னாடி அவன் ஆளாக சர்ச்சில் ஆராதிக்க வந்து உட்கார்ந்துருக்கிறான். பிரைஸ் எல்லாம்.
இவர் நினைச்சாரு இவன் சீக்கிரமே வந்து உட்கார்ந்துருந்தனால இனி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு என்ன செய்வோம் போல தெரியும், போக போகிறான் போல தெரியுன்னு சொல்லி இவரும் கண்டுக்கலை. ஆராதனை இது நடந்து ப்ரேயர் தொடங்கியாச்சு, பாட்டு பாடுறாரு, பாட்டு நடக்குது, ஆராதனை நடக்குது. இவர் நினைச்சாரு ஆராதனை முடிஞ்சவனை எழும்பி என்ன செய்வான், போவான். ஆராதனை முடிஞ்சு அவனும் எல்லாரையும் போல ஆராதிக்கிறான், அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து ஆராதிக்கிறான். அப்போ இவர் நினைச்சாரு ஆராதனை முடிச்சுட்டு போவான், இவனும் ஆராதனை முடிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ ஆராதனை முடிஞ்சு பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகுது. இவர் நினைச்சாரு பிரசங்கத்துக்கு இடையில எழுப்பி போவான். ஏன்னா இவருக்கு அவன் போனா கொள்ளான்ற மாதிரி இவருக்கு மைண்ட் செட். ஏன்னா மரித்து கிடக்கிற அவனை பெற்றெடுத்த தாயார். அவர் சொன்னார், பிரசங்கம் முடிஞ்சு என்னாத்துமாவை முடிஞ்சு எல்லாரும் போகிற போது தான் அவனும் கிளம்பி போனான். அவனை பார்க்கும்போது என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. அங்கே வீட்டில் போகும்போது அவனும் உட்கார்ந்து அழுகிறான். அப்போது அவர் சொன்னார், எங்கள் சர்ச்சில் ஒரு வாலிபனை இந்த அளவுக்கு உருவாக்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஆட்கள் என்ன, சின்ன ஒரு தலைவலி வராது, வந்த மாதிரி தெரியும். ஸோ இன்னும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த உறுதியாக இருக்கிறனால நன்மைகள் மட்டும் கிடையாது, சில தீமைகளும் வரும். அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஆசை, இந்த வாரம் இந்த வெளிப்பாடு தந்தபோது எனக்குள்ளேயும் இருக்கிற எல்லாருக்குள்ள ஒரு நம்ம விசுவாசிகள் அனைவரும் சில இடங்களில் சில விஷயங்களில் கர்த்தருக்காக மன உறுதியாய் அல்லது வைராக்கியமாய் பின்வாங்காம நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. முடியாது சார், இதான் மோசே கிட்ட சொல்கிறான் பார்வோன், நீங்கள் இங்கே ஆராதனை முடியாது, நாங்கள் ஆராதிச்சா எல்லாரும் போவோம். சரி, இனி உங்களை விடுறேன், புருஷர்கள் மட்டும் போங்க, மற்றவங்க இருக்கட்டும். முடியாது, எங்கள் முதியோரும் வரணும், இளைஞரும் வரணும், எங்கள் ஆடு மாடு என்ன செய்யணும் ஒன்றை கூட. இதில் மோச ஸ்ட்ராங்காக இருக்கிறான், உறுதியாக இருக்கிறான். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோன் நினைக்கிறான், இவன் மனுஷனா அப்படின்னு. அவன் இடம் கொடுக்கவே இல்லை. நம்ம சில விஷயங்களில் மன உறுதியாக ஸ்ட்ராங்காக வைராக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் உள்ள வித்தியாசம், ஓர்பாளுக்கும் நகோமியோடு கூட வருவதற்கு ஆசை இருந்துச்சு, விருப்பம் இருந்துச்சு, ஆனால் மன உறுதி கிடையாது. அதனால் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் முத்தத்தையும் கொடுத்துட்டு அவன் ஓடிட்டான். ஆனால் ரூத்து ஆசையும் விருப்பமும் மட்டும் இல்லை, மாறாக அவளிடத்தில் என்ன இருந்துச்சு, சகோதரர் பக்கத்தில் சத்தம் வரல, என்ன மன உறுதி இருந்துச்சு. அப்போ மன உறுதி இருந்த பார்த்தோன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன சொன்னாலும் இவ வீட்டுக்கு போக மாட்டான். ஸோ சொல்லி பார்க்குறேன், எனக்கு இனி திருமணம் பண்ணி இனி ஒரு குழந்தை பிறந்து அது வளர்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா என்ன சொல்லி பார்த்தா. இவன் சொன்னால் நான் மறிப்பதற்கு ஆயத்தம், ஸோ நான் வாழ வர்றேன், ஆனால் உங்கள் அம்மா கூட வர்றதை விட மாட்டேன். அவட மன உறுதி. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ இந்த பிள்ளைகளையும் இந்த ஸ்ட்ராங்காக வளர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சில விஷயங்களில் ஸ்ட்ராங்காக என்ன வந்தாலும் சரி, சில விளைவுகள் வரும், அதை நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 2 விதமான உறுதி உண்டு. ஒன்று மன உறுதி, இன்னொன்று சரீர உறுதி. சரீர உறுதி வெளியே வர்ற ஹெல்த்து பாடி. ஸோ அதுவும் தேவை. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக தேவை சரீர உறுதியை காட்டிலும் என்ன உறுதி, மன உறுதி, வைராக்கியம், ஒரு நிலைத்திருக்கிற தன்மை, ஸ்ட்ராங்காக இருக்கணும். வந்தாலும் பார்த்துக்கலாம் சார், விடமாட்டோம், நான் ஸ்ட்ராங்கு. இதை மற்றவர்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சரீர உறுதி வெளியே பார்த்தால் தெரியும், ஆனால் மன உறுதி வெளியே பார்த்தால் தெரியாது. அது கிரியைகளினாலேயும் சூழ்நிலைகளினாலேயும் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆமே. ஸோ சரீர உறுதி என்ன பாடி ஃபில்ட்ரு, அந்த என்ன சொல்ல அவங்களெல்லாம் கொண்டு அவங்க எல்லாம் மறந்து போச்சு. அந்த இதெல்லாம் கொண்டு பாடி ஃபில்டரை கொண்டு ஆண் அழகன் போட்டியில் அவங்க தங்க சரீரத்தை காட்டுவாங்க. சோத்திரம். அப்போது அது உறுதி, அது வெளியே தெரியும், அதை பார்த்து தான் இது பண்ணணும். ஆனால் இவ்வளோ சரீர உறுதியாக இருக்கிற ஆள் அந்த ஆளுக்கு மன உறுதியான்னு கேட்டால் சில சமயம் தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் போய் பார்த்தா அவர் தான் உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருப்பார். சோத்திரம். இங்கே பாடி ஃபில்ட்ரு தான், அதனால் கழுவுற தப்புன்னு சொல்ல வரல. ஓகே, ஸ்தோத்திரம்.
இருக்கட்டும். சில இடங்களில் போலீஸ்காரர் வீட்டில் ஆஃபீஸர், அங்கே இங்கே எல்லா இடமும் ஆஃபீஸராக இருப்பார், ஹெல்த்தாக இருப்பார். ஆனால் வீட்டில் போனால் அவரை போல பாவப்பட்ட ஆள் யாரும் என்ன செய்யாது. அவருக்கு வீரத்தில் எங்கே கொண்டு காட்டுவார், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கைதிகள்கிட்டையும் காட்டுவார். ஆனால் வீட்டில் போனால் மனைவிட்ட போனால் இவர் பெட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவார். அப்போ சரீர உறுதி இருக்குது, என்ன உறுதி காணையில் சோத்திரம். அப்போது இது வெளியே பார்த்தா தெரியாது. மன உறுதி சூழ்நிலைனாலையும் கிரியைகள்னால தான் என்ன செய்யும், அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, ஒரு மன உறுதியாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்காது. செய்வோமா செய்யாண்டாமா, போவோமா போகாண்டாமா, தூங்குவோமா தூங்காண்டாமா, நாட் கன்ஃபியூஸ் மைண்டு. தெளிவாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறோம், என்ன செய்யணும், என்ன பண்ணணும் தெளிவாக இருப்பாங்க. ரூத்து தெளிவாக இருந்தாங்க. அவங்க ஸ்தோத்திரம் நகோமியோடு போவதில் தெளிவாக இருந்தாங்க. வீட்டுக்கு போவோமா, அப்பாட்ட போமா, அம்மாட்ட போமா, மோவாப் தேசத்தை விட்டுட்டு போகிறதா, இவளை நம்பி ஒரு புருஷனும் ரெண்டு பிள்ளைகளும் வந்தாங்க. எல்லாரையும் சாகு கொடுத்தவளாக்கும். இனி இவளை நம்பி நான் போகணுமா, அது ஒன்றும் அவளுக்கு மைண்டில் இல்லை. தெளிவாக இருந்தாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மன உறுதியாக இருக்கிறீங்கன்னா அந்த ஆள் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். காது கேட்கல சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் அதனால தான் சொன்னேன், இது கைத்தட்டு அல்லையிலேயே ஆமேன் வரணும் தேவையில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது. அதனால் சேரில் இருக்கிற சகோதரரை பார்த்து சொல்கிறேன், லீடர்ஸை பார்த்து, ஒரு லீடர் இடத்துல இருக்கிற ஒரு குவாலிட்டி அவங்க செய்கிறதுல தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தால் சில சூழ்நிலை அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா அவங்க உறுதியாக இருப்பாங்க. பல வேடை சொல்லுவாங்க, இப்படி ப்ரேயர் நடத்துங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. நம்ம தெளிவாக இருந்துட்டோன்னா நம்ம எதை கண்டு அசையவே மாட்டோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்க. ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலை, ஆஃபீஸ், இந்த விஷயத்தில் நீங்கள் செய்கிற விஷயத்தில் பக்கா தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்துட்டாங்கன்னா அங்கே பல வேடு உங்களுக்கு எதிராகும். அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நாங்கள் இந்த எஃப்ஜிஎம்மில் இருக்கிறனால ஸ்தோத்திரம், எங்கள் 3 பேருக்குள்ளே நாங்கள் செய்கிறதுல கிருபையினால் பயங்கர தெளிவு. அதனால் பல வேடு அப்படி பண்ணி இப்போ புதுசாக சிலது செய்யும்போது எல்லா வருஷமும் 2 days தான் கேம்ப் நடத்துகிறோம். இந்த வருஷம் கிருபையினால் 3 நாள் தொடங்கி இருக்கிறோம். இதுக்கு பல விமர்சனங்கள் வருகிறது. பல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் 3 நாள் வைக்கிறீங்களா, பிள்ளைகள் வருவாங்களா, அப்படி. பட் எங்களுக்கு பக்கா தெளிவு. எங்கள் நோக்கம் எத்தனை பிள்ளைகள் வருகிறார்கள் முக்கியமல்ல, வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படணும், தேவைகள். ஆனால் நம்ம இதை தெளிவாக இருந்தனால பல வேடு வந்தாலும் எங்களை கிருபையினால் அசைக்க முடியலை. கர்த்தர் செய்வார். ஆமேன். அப்போ ஒரு மன உறுதியாக இருக்கிறான்னா அவன் எப்படி இருக்கிறான், தெளிவாக இருக்கிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று, ஒருவன் மன உறுதியாக இருக்கிறான்னா அவன் சோதனைகளையும் பிரச்சனைகளை கண்டு அவன் பயப்பட மாட்டான். அவன் தெளிவாக இருக்கிறான். மன உறுதியாக இருக்குன்னா பல பிரச்சனைகள் வருது, பல போராட்டங்கள் வருது, பல சோதனைகள் வருது, அவன் என்ன செய்ய மாட்டான், அதை கண்டு பயப்படவே மாட்டான். ஏன்னா அவன் மன உறுதி ஸ்ட்ராங்காக இருப்பான். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒன்று, ஒரு மன உறுதியாக இருக்கிறான் என்றால் அவனை ஒருவராலும் எளிதில் ஏமாற்ற முடியாது. அவனை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஏமாற்றிட்டு யாரை ஏமாத்தினான்னா தெளிவில்லாதவனை ஏமாற்றலாம், மன உறுதி இல்லாதவனை ஏமாற்றலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒருவன் மன உறுதியாக இருக்கிறான், தெளிவாக இருக்கிறான், அவன் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. புரிகிறவங்க சத்தமாமே. நம்ம மேக்ஸிமம் பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் நான் சொல்கிறது, நம்முடைய ஃபேமிலி லைஃப்பில், நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில், ஆராதிக்கிறதுல நல்ல ஒரு மன உறுதியோடு தெளிவோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சர்ச்சுக்கு வந்தது தெரியாமல் வந்துட்டோமோ, இல்லைன்னா என்னது ஆண்டவரை தெரியாமல் ஏற்றுக்கிட்டோமோ, சர்ச்சில் ஆண்டவர் தான் பேசினாரா, இல்லை பாஸ்டர் அடித்து தள்ளுறாரா, சோத்துறா, அப்படி இப்படின்னு குழம்பிட்டு இருந்தோன்னா வாழ்க்கை முழுது அப்படி தான் இருக்கும். ஸோ கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார். ஆமேன். வரமாட்டேங்குது. நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ளவர். நான் கேட்கறது மனுஷ சத்தம் இல்லை, நான் கேட்கறது தெய்வ சத்தம்.
என்னோடு இந்த வார்த்தை பேசுனது மனிதனால், என்னோடு இந்த வார்த்தை பேசுனது கர்த்தர். எனக்கு இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புருஷனை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமே. திருமணமாகி பல வருஷம் ஆகியும் இன்னைக்கும் சில சகோதரர்கள் என்ன மைண்டு தெரியாமல் பண்ணிட்டோமோ. இவர் அன்னைக்கு அந்த அலைன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த ஆள் கொஞ்சம் படிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனாலும் கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. தெளிவே கிடையாது, ஒரு உறுதியும் கிடையாது. சரி, அப்போ நான் கேட்குறேன், இனி மாற்றிட்டு வேற ஒரு ஆளை பார்ப்போமா? அதுக்கும் திருப்தி இல்லை. இதே மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு பாஸ்டர். அப்போ பின்ன ஏன்னா நான் தெளிவு கிடையாது, ஒரு மன உறுதி கிடையாது. என்ன செய்யலாம்? இந்த ஆட்கள் வாழ்நாள் முழுது நிம்மதியாக இருக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தந்த புருஷன். எல்லாரும் வர மாட்டேங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்க போல தெரியுது. ஆமாம் சகோதரர்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தந்த மனைவி. ஆமென். பிரைஸ். சில பேர் தான் சொல்கிறவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். தெரியாமல் இந்த என்ன அந்த ஓட்டரா என்னை ஏமாற்றி விட்டாரு. இல்லைன்னா இந்த ஆள் என்னை ஏமாற்றி திருமணம் பண்ண அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்பிலாம் நான் திருமணம் பண்ணினேன். இப்போ பாரு, இனி என்ன செய்வோம்? டயரை மாற்றுவோமா? வேற டயரை மாட்டுவோமா? காலையில் நான் என்ன சொல்கிறேன்னா, தெளிவில்லை. புரியுது? அதில் ஆண்டவர் தந்த மனைவி, அதில் திருப்தி அடைவோம், அதில் தெளிவாக இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் பண்ண போனாலும் இவங்க இப்பவும் சொல்லுவாங்க. அந்த அலைன்ஸுக்கு நம்ம ஓகே சொல்லியிருக்கலாம், இந்த இதுக்கு ஓகே சொல்லுங்க. இப்போ உட்காந்து குழம்பி தங்கள் வாழ்க்கையே நாசமாக்குறது, குடும்பத்தை நாசமாக்குறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் ஆண்டவர் 2 பொம்பளை பிள்ளையை மட்டும் தந்துட்டார், ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும். சில ஆட்கள் ஆம்பளை பிள்ளைகளை தந்தார், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே. சில ஆட்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணு, சரி 2 ஆணாக இருக்காதா, சரி 2 பொண்ணாக இருக்கா, தெளிவே இருக்காது. ஆண்டவர் தந்த ஆணோ பெண்ணோ, கர்த்தர் தந்த பிள்ளைகள், அது நமக்கு ஆசீர்வாதம். அலையிலே வரமாட்டேங்குது. சத்தமாக சொல்லுங்க ஆமென். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற இருதயம் இல்லை. சில நேரம் அந்த பிள்ளையை பார்த்து, இல்லைன்னா அந்த பையனை, இதுவும் ஒரு பெண்ணாக இருந்திருக்காதா, இதுவும் ஒரு பையனாக இருந்திருக்காதா. தெளிவில்லை. இனி கொஞ்சம் இதுக்கு பல்லு கொஞ்சம் நீளமாக இருந்திருக்காதா, இதுக்கு முடி கொஞ்சம் கூட நிமிர்ந்து இருந்திருக்காதா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் என்ன சொன்னேன், தெளிவில்லாதவர்களால் அவங்க என்ன சொல்ல, அவங்க வேஸ்ட்டு அப்படிதான் ஒரு சொல்லணும்னா. சரி, ஆண்டவர் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குருடாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம். இதில் உறுதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சிலர் ஒன்று தான் இருக்குது, 2 இருந்தால் நல்லா இருக்கும். சிலது 2 வந்த போச்சே தெரியாமலா 2 10 1 இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒன்னோட வேலை. சில 2 வச்சு சரி 1 கூட 3 கூட இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு தெளிவும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீ மன உறுதியாக இருக்கா, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆமீன். வரமாட்டேங்குது. சில நினைக்கிறீங்க என்னைக்கு வசமாக இவர்கிட்ட வந்து மாட்டிட்டோம் போல தெரியுது அப்படின்னு. தெளிவாக இருப்போம், ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் படித்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டீங்க, படிக்கிறீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் தந்த படிப்பு, அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அதை உறுதியாக படிங்க, நல்லா படிங்க. கர்த்தர் நல்ல வெற்றியை தருவார். தேர்ட் இயரில் போன பிறகு உட்காந்து யோசிக்கிறது, தெரியாமல்லா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டேன், தெரியாமல்ல இந்த காலேஜை சூஸ் பண்ணிட்டேன். காலேஜும் சப்ஜெக்டான ஒரு மேட்ரே கிடையாது சார். நம்ம மைண்டு தெளிவாக இருந்தால் எந்த சப்ஜெக்டில் படித்தாலும் சரி, எந்த காலேஜில் படித்தாலும் சரி, கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்படுற ஒரு இவ்வளோதான். சிலர் வேலைக்கு போயாச்சு, தெரியாமல்லா இந்த வேலையை சூஸ் பண்ணிட்டேன்,
தெரியாமல்ல இந்த கம்பெனி போயிட்டேன், தெரியாமல்ல. நோ நோ, தப்பு. அந்த வேலை நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. அந்த வேலையில் திருப்தியாக இருங்க, அந்த வேலையில் தெளிவாக இருங்க, அந்த வேலையில் உறுதியாக இருங்க. கர்த்தர் எனக்கு தந்த வேலை ஃபுல் ஹார்ட்டாக வேலை செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்குது, ஊழியத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ சிலர் நினைப்பாங்க பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் எவ்வளோ சொகுசான வாழ்க்கை. ஒரு நாள் இருந்து பாருங்கள், அப்படி ஓடிறிய துண்டும் காணும் துணியை காணும். ப்ரைஸர் நின்றுக்கிட முடியாது. அழைப்பும் அபிஷேகம் இல்லாமல் நின்றுக்கிடவே முடியாது. மற்ற வேலைகளிலெல்லாம் வெளியே காட்டலாம். ஒரு மேனேஜரு அவன் செம்மேஜர்னா வெளியே காட்டும், கோவப்படலாம். இங்கே கோவப்பட முடியாது, சகிக்கணும், திரும்ப அந்த ஆளை நேசிக்கணும். இது எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனால் அதில் தெளிவாக இருந்து உறுதியாக இருந்து கர்த்தர் எனக்கு தந்த வேலை இதுதான், கர்த்தர் என்னை அழைத்தது இதுதான், இதை கொண்டு தான் என்னை ஆசீர்வதிப்பான்ற உறுதியாக இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். 2 மனமுள்ளவன் ஆமேன் என்ன சொல்ல அலைகிறான். ஒன்றில் அனலாரு, இல்லைன்னா எப்படி குளிராரு. அப்போ ஆண்டர் சொல்லி நீ குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அனலர். இது 2 இருந்துச்சுன்னா ஒன்றே வச்சு என்ன செய்யக்கு வாந்தி பண்ணி தான் போடணும். புரிகிறவங்க ஒரு அமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனவே நான் பிரசங்கத்துக்குள்ளே போகும் முன்னாடி நம்ம ஒரு மன உறுதி என்கிற தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்க. சோத்திரம். மோசே பார்வோன் சொன்ன உடனே சரி நம்ம பலிகரணம் இங்கே மட்டும் அவன் பக்கா தெளிவு. மோசே சரி நீங்கள் எகிப்தை விட்டு புருஷன் மட்டும் போங்க, சரி நம்மளை மட்டும் போச்சோன்னா நம்ம போயிடுவோம் அடுத்த அப்புறம். மோசே பயங்கர தெளிவு. நாங்கள் பெரியோர் சிறியோர் வாலிபர் பெண்கள் ஆடு மாடு ஒன்றும் வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் கொண்டு தான் போவோம். பார்வனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு பொங்கடா என் கண்ணு மேலே நிற்காதுங்க. ஏன்னா அவன் பயங்கர தெளிவு, ஏமாற்ற முடியலை, அவனை மைண்டை மாற்ற முடியலை. ஏன்னா அவன் மன உறுதியாக இருக்கிறான். மன உறுதி அதிசயத்தை கொண்டு வரும். ஏதாவது கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கா? தயவு செய்து அது இன்பம். நான் பிரசங்கத்துக்குள்ளே போக்கு முன்னாடியே தூக்கி தூர போடுங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, தெளிவாக இருங்க, வைராக்கியமாக இருங்க, அவன் நிலைத்திருங்க, பின்வாங்காதுங்க. அறிஞ்ச சத்தியத்தில் பின்வாங்காதுங்க. தெரியாமல் பெந்தேகோஸ் வந்துட்டோமோ, தெரியாமல் பைபிளை தூக்கிட்டோமோ, நோ. எனக்கு அந்த இது இருந்துச்சு. ஒரு ஊழியத்துக்கு சோத்திரம் 17 வயசில் ஊழியத்து 19 வயசில் 2 சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகிட்டேன். ஒரு 22-23 வயசு வரைக்கும் ஊழியத்துக்கு வந்துட்டேனேன்ற ஃபீலிங் என்னை விட்டு மாறவே இல்லை. ஸோ ஒரு பயம் இருந்துட்டு, தெரியாமல் ஊழியத்தை வந்துட்டனோ, தெரியாமல் பாஸ்டர் ஆகிட்டனோ, சோத்திரம் தெரியாமல் இதாகிட்டனோ ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அது வெளிப்படுத்த உறுதிப்படுத்த இப்போ என்ன மைண்டில் இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது. 21-22 வயசுலாம் யாராவது என்ன செய்கிறான்னு கேட்டால் நான் சொல்கிறேன் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பைபிள் காலேஜ் இது படிச்சுட்டு இருந்தேன், எம்ஏயும் எம்டியும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது படிக்கிறேன் அப்படி தான் சொல்லிடுவேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். சோதர் அப்படின்னு அவனை வருமானம் எங்கே. இப்போ யார் கேட்டாலும் எவன் கேட்டாலும் தைரியமாக சொல்ல முடிகிறது, ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். நீங்கள் செய்கிற வேலையை காட்டிலும் பெரிய ஒரு கலெக்டரை பார்த்தாலும் அவரை காட்டிலும் பெரிய வேலை செய்கிறேன்னு தான் கர்த்தர் என்ன பார்க்க வைக்கிறார். ஒரு பிரதமரை காட்டில் நான் தான் பெரிய ஆளு, அவரை காட்டிலும் பெரிய சேவை செய்வதுதான் எனக்கு கிடைத்த பாக்கியன்னு கர்த்தர் செல்ல வைக்கிறார். ஏன்னா இப்போ பக்கா தெளிவு ஊழியம் செய்வது. சிலருக்கு ஊழியத்து வந்துட்டோம் பயங்கர கன்ஃபியூஷன், தெரியாமல் ஊழியத்து வந்துட்டோமோ, தெரியாமல் பாஸ்டர் ஆகிட்டோமோ, இல்லைன்னா தெரியாமல் இந்த ஊழியத்து வந்துட்டோமோ. அந்த ஆட்களால் ஊழியம் செய்யவே முடியாது, சக்ஸஸ் ஆகவே முடியாது. முதல்ல செய்கிற ஊழியத்தில் திருப்தி. கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தார், இதுதான் கர்த்தர் என்னை கொடுத்த தேவ திட்டம். இதில் தெளிவாக இருந்தால் அவர்களால் மட்டும்தான் ஊழியத்தை வெற்றியின் பாதையில் கொண்டு போக முடியும். அவர்களால் மட்டும்தான் தேசத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்கள். தெளிவாக இருங்க, உறுதியாக இருங்க, பின்வாங்காதுங்க, நிலைத்திருங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் மகா பெரியது. ஆமென். வார்த்தையோட சொல்லிட்டு நிப்பாட்டினீங்களா? இல்லைன்னா ஹல்லேலூயா. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஃபேமிலி லைஃப்பில் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபேமிலி லைஃப் ரொம்ப பாதிக்கும். தெளிவாக இருங்க. ஆமாம், எப்படி கல்யாணம் ஆச்சோ தெரியாது. கர்த்தர் தந்த புருஷன்,
கர்த்தர் இனி போட்டு குழப்பி லைஃப்பை நாசாக்காதுங்க. சோதரர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில சகோதரிகள் நினைக்க இந்த மாமியார் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தான்னா, இந்த மாமனார் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கும். நீ மாமியார் ஒரு நாள் ஆவா, அப்போ அவங்க நினைப்பாங்க, நோ, சொந்த வீடு மட்டும் இருந்தால் நல்லா இருந்திருக்கு, ஒரு கார் மட்டும் இருந்தால் நல்லா. ஒன்றும் இல்லை, இருக்கிறத தெளிவாக இருங்க. சொந்த வீடை கர்த்தர் தருவார், காரை கர்த்தர் தருவார், என் ஃப்ளைட்டையே கர்த்தர் தருவார். தைரியமாக இரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், இப்போ ஃப்ளைட் அல்ல லைஃபு, கார் அல்ல சார் லைஃபு. நீ மன உறுதியாக இருந்தால் அதுதான் வாழ்க்கை. ப்ரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பிச்சைக்காரன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆமே, ரோட்டில் அந்த ரோட்டில் இந்த இது இருக்கிற அந்த கன்னியாகுமரி பீச் பக்கம் எல்லாம் போன அந்த ரோட்டில் அந்த வியாபாரம் செய்கிற அந்த சகோதரர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. சண்டை போடுறான், குடிக்கிறான், அதை மத்தியில் ஹாப்பியாக அவங்க சிரிப்பில் உண்மை இருக்குது. அவங்க ஏதோ நம்ம ரோட்டில் படுத்திருந்தாலும் ஏசி ரூமில் படுத்திருக்கிற மாதிரி ஹாப்பியாக படுத்திருக்கிறாங்க. வடசேரி பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் போய் பாருங்கள், அநேகர் படுத்திருக்கிறாங்க. எவ்வளோ நிம்மதியாக படுத்திருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கடந்த நாட்கள் ட்ரெயினில் போகும்போது அன்டைமில் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்கிறத பார்த்து என் ஒய்ஃப் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் எல்லோரும் நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்காங்க. நானும் படுத்திருக்கேன். ஆலையில் நிம்மதியாக உறங்கணும். அடியில் பேக்கை வச்சுக்கிட்டு எவன் வந்தா என்ன போனா என்ன, நிம்மதியாக உறக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சில ஏசி ரூமில் படுத்து உறக்கம் வர மாட்டேங்குது, தெளிவில்லை வாழ்க்கை குறித்து. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக இருப்போம், உறுதியாக எடுத்த உபதேசத்தில் சத்தியத்தில். இன்னும் சில ஜுவல்ஸு பற்றி நம்ம தெரியாமல் ஜுவல்ஸை காட்டிட்டோமோ. இது மற்றவங்க நிறைய பேர் போடுறாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, தெளிவாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வெளிப்பாடை தந்திருக்கிறாரு. இதற்கேற்ற மகிமை நிச்சயமாக இருக்கிறது. பரலோகத்து அதற்கான மகிமை கர்த்தர் தருவாராக. ஆமை, மண்டே போட்டு குழப்பி ஆமை, ஐயோ நோ நோ, ஸ்ட்ராங்காக இருங்க. அடிஞ்ச சத்தியத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த வெளிப்பாடை தந்ததில் வச்சிருக்க உங்களுக்கு இந்த அனுபவத்தை, இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான்னு அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு ஆளிலேயோ சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்த்து உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக மேன்மையானதை வைத்திருக்கிறார். உறுதியாக இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறாரு. அதுதான் அதிசயத்தை கொண்டு வரும்.